இந்த போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்களா, இவங்கள நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. இவங்க வேற யாரும் இல்ல. முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியல்ல வேலைக்காரியா நடிச்சிருப்பாங்க, சர்வெண்டா நடிச்சிருப்பாங்க. அவங்கதான். இவங்களுக்கு வேலை என்னன்னா ஆன்லைன் கம்ப்ளீட்டா பொட்டிக்கு, நகை ஷாப்பு என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட வேண்டியது, 5 புடவை கொடுங்க, 5 பிளவுஸ் கொடுங்க, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு எல்லாம் வாங்க வேண்டியது. அதோட யாருக்கும் கொலா ப்ராப்பரா போட்டு கொடுக்கறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இதுக்கப்புறம் எதுக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால என்ன ஒருத்தங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, இவ ஒரு கேவலமான லேடி, இவ போய் பிச்சை எடுக்கிறான்னு பேசியிருக்காங்க. ஆக்சுவலி டைம் பார்த்துக்கோங்க. காலையில தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு கேவலமான ஒரு லேடி, ஆக்சுவலி அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க இப்போ இருக்கு, டிடி பொன்னூஞ்சல் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்கள கேவலமானவங்கன்னு சொல்றேன்னா, முதல்ல நீங்க நடிகர்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு. பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2 சேரி ஒரு ப்ளவுஸ் நான் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு சேரி ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் ஒரு சேரியை வேர் பண்ணி நவம்பர் 10ஆம் தேதி 3 வீடியோ போட்டு அவங்களுக்கு 2 வீடியோ கொலாப்பம் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80,000 வியூஸ் அது போய் என்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க. அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி, அவங்களோட லிங்க்கை கான்டாக்ட் பண்ண சொல்லி, அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்க எனக்கு கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலேயும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறைய எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். அவங்கள்கிட்டையும் நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு அவங்க ஐடியை நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நடந்துச்சு. இது நான் கொலாப்ரேஷன் பண்ணிட்டேன். நவம்பர் 10ஆம் தேதி 3 வீடியோ போட்டேன். அதில் 2ல் அவங்களுக்கு கொலாப் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ நான் சோகமாக போட்டிருந்தேன், அது என்னோட பர்சனல், அதனால் அதை நான் அவங்களுக்கு கொலாப் கொடுக்கல, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு அந்த பொண்ணு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, சரி ஓகே சேரீக்கு போட்டிருக்கீங்க, ப்ளவுஸுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். அந்த சேரீ எனக்கு அந்த செப்பரேட்டாக ஒரு ப்ளவுஸும் அந்த சேரீ அனுப்பியிருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் நான் ஊரில் நேட்டிவில் தான் ஃபங்க்ஷனுக்கு நான் போட வேண்டியது. அந்த ப்ளவுஸ் என்னால் கம்பத்தில் தைக்க முடியாது. அதனால் அப்போதைக்கு தைக்கல. அந்த சேலையில் இருந்த ப்ளவுஸவே தைச்சி என்னோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், அந்த ப்ளவுஸ் தைச்சி நான் போட்டுட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடல மேடம், சேரீக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக போடுறேப்பா, எனக்கு நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல, அனுப்புங்க, இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணி நான் தச்சு நான் 2ஐயும் சேர்த்து இன்னொரு சேரீ ப்ளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. எனக்கு சேரீ அனுப்புங்க, நான் அந்த இருக்கிற ப்ளவுஸை தச்சு நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி அது 2ஐயும் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 4 நாளைக்கு ஆனால் 2-3 தடவை சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஒரு ப்ராடக்ட் அனுப்பினோம்னா திருப்பி அதை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண பிறகு தான் நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், நீங்கள் அதை போடுங்க, ப்ளவுஸுக்கு போடுங்க, நான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. நான் ப்ளவுஸை மட்டும் வச்சு எப்படி நான் போடுறது? 2 சேரீ ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தேன், ஒரு சேரீ ஒரு ப்ளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. சேரீக்கு நான் போட்டுட்டேன். அந்த ப்ளவுஸ் இருக்குது, ஒரு சேரீ அனுப்புங்கப்பா, நான் தச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன்னு தான் நான் சொன்னேன். போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ 4 நாள் ஆகுது போல், ஏதோ என்னைய போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் இந்த கம்பம் மீனை வேலைக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு. 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தான், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் காசு தான், நான் கஷ்டப்பட்டாலும் காசு தான். உங்கள்கிட்ட வாங்கினாலும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் போடுறேன், எங்களுக்கு ஒன்றும் இதாக இல்லைப்பா, நானும் உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறேன், நாங்களும் மேக்கப் போட்டு இதுக்குன்னு உட்காந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ போட்டு தானே தரேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை 2-3 வீடியோ என்ன பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 3ன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்களா என்ன போட்டுட்ருக்காங்க. சரி, இதை பார்த்துட்டு எல்லோரும் ஏன்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை, என் ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அப்போயும் நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன், ஏன்ப்பா கால் கட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன், ஏன்ப்பா கட் பண்ணுறீங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க, என்ன நினச்சி ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கால் அட்டன் பண்ணுங்கள், என்ன தான் எதிர்பார்க்குறீங்க, என்ன தான் விஷயம்னு சொல்லி பேசினா தானேப்பா தெரியும், ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன். அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை. இன்றைக்கி எனக்கு 2-3 பேர் கால் பண்ணி இது மாதிரி என்ன இது மாதிரி போட்டுட்ருக்காங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கும் நான் 2 வாட்டி அவங்க நம்பர் என்கிட்ட 2 பேர் நம்பர் இருக்குது,
அவங்க 2 பேர் நம்பர், அதாவது நான் கான்வர்சேஷன் பண்ண நம்பர் சொல்கிறேன். அந்த பொண்ணோட நம்பர் தான் ஒன்று. கால் பண்ணேன், 2 பேருமே எனக்கு இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை. இவங்க அப்போ எதற்காக இதை பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலை. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல நிகழ்ச்சியான பாக்கியலட்சுமி சீரியலில் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவர்தான் சின்னத்திரை நடிகை கம்பம் மீனா அவர்கள். சின்னத்திரை நடிகை மீனா அவர்கள் மீது சமீபத்தில் ஒரு பொட்டிக்கு உரிமையாளர் தன்னிடம் இருந்து சாரீஸ் மற்றும் பிளவுஸ்கள் போன்றவற்றை வாங்கி தனக்கு ப்ரொமோஷன் கொலாப் செய்து தருவதாக சொல்லி என்னை ஏமாற்றி விட்டதாக சின்னத்திரை நடிகை மீனா அவர்கள் மீது அந்த பொட்டிக்கு உரிமையாளர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வர சின்னத்திரை நடிகையான விஜே வைஷு அவர்கள் கம்பம் மீனா அவர்களுக்கு ஆதரவாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். மேலும் வைஷு அவர்கள் அந்த பொட்டிக்கு உரிமையாளரை கண்டபடி பேசி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த வீடியோவை பார்த்த அந்த பொட்டிக்கு உரிமையாளர் தற்போது அழுது கொண்டே பார்ட் 3 என்ற வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதேபோல் அந்த வீடியோவில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் என்னை தரைக்குறைவாக சின்னத்திரை பிரபலங்களான இவர்கள் சேர்ந்து பேசுவதாக அவர் வருத்தம் தெரிவித்தார். இறுதியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சின்னத்திரை நடிகை மீனா அவர்கள் வெளியிட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. அதில் என்ன நடந்தது என்பதை சின்னத்திரை நடிகை மீனா அவர்கள் விளக்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் பலர் இந்த வாக்குவாதத்திற்கு ஆதரவுகள் மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்களாக தெரிவித்து வருகிறார்கள்.